ராமகிரி ஆலய சிறப்புகள். ராமகிரி ஆலயம் ராமர் காலத்துடன் தொடர்புடையது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு இடங்களிலும் சிற்ப அமைப்புகள் காணப்படுகின்றன. ஆலயத்தின் முன்பகுதியில் மிகப்பெரிய அரசமரம் உள்ளது. பக்தர்களுக்கு நிழல் தரும் வகையிலும் கார்களை நிறுத்துவதற்கும் அந்த பகுதியில் மிகப்பெரிய இடம் அமைந்துள்ளது. இறைவனின் அருவ வழிபாட்டு முறை சிவலிங்கம். இறைவனின் திருவுருவம் வழிபாட்டு முறை ஸ்ரீ காலபைரவ சொரூபம் எனப்படும். அஷ்டமி நாட்களில் ராமகிரி ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக உள்ளது என்றாலும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வந்து செல்கிறார்கள். காசியிலிருந்து லிங்கம் எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரத்திற்கு சென்ற ஆஞ்சநேயர் இந்த இடத்தில்தான் சிவலிங்கத்தை நழுவ விட்டார். எனவே இந்த தலம் காசி ராமேஸ்வரம் ஆகிய இரு தலங்களுக்கும் சமமான தலமாக கருதப்படுகிறது. தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதால் ஆலயத்தின் சில பகுதிகள் சீரமைக்கப்படாமலேயே இருக்கிறது. இதனால் சப்தமாத சன்னதி உட்பட சில இடங்களில் வவ்வால்கள் நிறைந்துள்ளன. காலபைரவரின் வாகனம் நாய். அதனால் தான் என்னவோ இந்த ஆலயத்தின் வெளிப்பகுதியில் நிறைய நாய்கள் உலா வருவதை காண முடிகிறது. நந்தி தீர்த்தம் அருகிலும் கார் பார்க்கிங் பகுதியிலும் ஏராளமான நாய்கள் அங்கு சுற்றியபடியே இருக்கின்றன. ஆஞ்சநேயர் இந்த தலத்தில் தவறவிட்ட லிங்கத்தை எப்படியாவது மீட்டு செல்ல வேண்டும் என்று தனது வாளால் லிங்கத்தை இழுத்தார் என்பது தலவரலாறு ஆகும். மரகதாம்பிகை சன்னதி அருகே இதை பிரதிபலிக்கும் வகையில் அற்புதமான சிற்பம் ஒன்று ஒரு தூணில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராமகிரி காலபைரவரை 8 வாரம் தொடர்ச்சியாக வந்து தரிசனம் செய்தால் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஆகும். முதல் வாரம் எந்த கிழமை வழிபாட்டை தொடங்குகிறார்களோ அதே கிழமையில் 8 வாரமும் வழிபட வேண்டும் என்று விதி வகுத்துள்ளனர். இந்த தலம் மிக சிறந்த பரிகார தலமாகும். திருமணம், குழந்தை பாக்கியம், எதிரிகள் தொல்லை, பித்ருதோஷம் போன்றவற்றிற்கு இந்த தலத்தில் பரிகாரம் செய்கிறார்கள். இந்த தலத்தில் திருமணம் நடத்தப்படுகிறது. ஆனால் 15 நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்ய வேண்டும். கோவிலுக்குள் செல்போன், கேமரா ஆகியவை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. லுங்கி அணிந்து வருபவர்களுக்கும் ஆலயத்திற்குள் அனுமதி இல்லை. இந்த ஆலயத்தின் அனைத்து சன்னதிகளிலும் ஆச்சார விதிமுறைப்படியே பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன. காலபைரவர், வாலீஸ்வரர் ஆகியோருக்கு அர்ச்சனை செய்யும் போது தமிழிலும் அர்ச்சனை செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் கண்காணிப்பதற்கு ரகசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதை தனி அறையிலிருந்து கண்காணிக்கிறார்கள். ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் ஏராளமான கல்வெட்டுக்கள் உள்ளன. அனைத்து கல்வெட்டுகளும் ஆதி தமிழில் உள்ளன. பழமையான தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அந்த கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. தீபம், கற்பூரம் போன்றவை ஏற்றுவதற்கு இந்த தலத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அகல் விளக்கு மட்டுமே ஏற்ற அனுமதிக்கிறார்கள். அதுவும் ஆலயத்திற்கு வெளியில்தான் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமகிரி மலையில் இருக்கும் பாலமுருகர் ஆலயம் 1967ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாகும். இங்கு ஆடி மாதம் கிருத்திகை விழா மிக கோலாகலமாக நடக்கிறது. சுமார் 1 லட்சம் பக்தர்கள் அந்த சமயத்தில் திரள்வார்கள். இந்த ஆலயத்தின் பல்வேறு பகுதிகளில் அபூர்வமான சிலைகள் உள்ளன. அகஸ்தியர் வித்தியாசமான கோலத்தில் இந்த தலத்தில் மட்டுமே இருக்கிறார். கஜமுக விநாயகர், வீரபத்திரர் ஆகியோர் அபூர்வமான வடிவமைப்பாக கருதப்படுகிறது. நமது ஜாதகத்தில் அமைந்துள்ள அனைத்து கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்ய வல்லது பைரவர் வழிபாடு.